ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதான பார்வை மாறணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய மனம் மாறணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாச பார்வையில் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நிறைவேறாமல் இருக்கிறதோ அவர் நிறைவேற்றுவார். இதை தான் யோபு பக்தன் யோபு 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சரீரம் முழுவதும் வியாதி, சரீரம் முழுவதும் நாற்றமெடுத்த சூழ்நிலை, நண்பர்கள் எல்லாரும் எதிரியாய் மாறின சூழ்நிலை, பிள்ளைகள் இழந்து எல்லாவற்றையும் இழந்து மனைவிட்டிருந்து கூட எதிர்மறையான வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், உடைந்து போயிருக்கிற நேரத்தில் கர்த்தரை முறுமுறுக்காதபடிக்கு விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறார். கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட இது தாங்க விசுவாச அறிக்கை. இதை தான் நீங்கள் சொல்லணும், எனக்கு குறித்திருக்கிறது. ஏன்னா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்ம ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார். சில காரியங்களெல்லாம் நீங்கள் நினைக்க கூட செய்யலை அப்படின்னு சொல்வீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்திலேருந்து வந்தவன். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்திலேருந்து வந்து என் வாழ்க்கையில் என்னுடைய சந்ததியில் பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் ஒருவர் கூட போதகராக இல்லை. எல்லாருமே பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் என் தேவன் என்னை அழகாக நாட்கள் வரும் பொழுது, அவர் குறித்த நேரம் வரும் பொழுது அழகா என் தேவன் என்ன செய்தார்னா வேறு பிரித்து கொண்டு வந்தார். சில காரியங்கள் தாமதமாகலாம், ஆனால் தாமதம் ஆனாலும் அவர் குறித்த நேரத்தில் அவர் சரியாக என்ன செய்கிறவர் என்பதை விளங்கி கொள்ளணும். எனக்கு ஆண்டவர் குறித்த நேரம் வரும் பொழுது என்னை ஆண்டவர் அழகாய் வேதாகம கல்லூரிக்கு கொண்டு போனார். அழகாய் என்னை ஊழியத்தில் என்ன செய்திருந்தார், நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ஊழியனாய் மாற்றியிருக்கிறார் என்றால் நான் ஒரு நாள் கூட நான் ஊழியத்துக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எங்கள் பெற்றோர்களும் என்னை ஊழியத்துக்கு இவன் போவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவர் குறித்தது. ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் குறித்திருக்கிறார். அந்த நேரம் வரும் பொழுது அது எல்லாம் சரியாக என்ன செய்ய நடக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார், அவர் குறித்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், உங்கள் வாழ்க்கையை குறித்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வீணாகிடக்கூடாது. நீங்கள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம், உங்களுடைய குடும்பத்தை குறித்து தேவ சித்தம், அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து காத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் நிறைவேற்றுவார். அவர் குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார். சத்துருக்கள் காணத்தக்கதாய் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் நடக்காதுன்னு சொன்னார்களோ, யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னார்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்வார்னா நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் இருக்கிறார். பழைய சோர்ந்து போகிறீங்க, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, யோபு பக்தன் சொல்லுகிறது போல எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிறதுக்கு நிறைவேற்றுவார் என்கிறதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாச பார்வையை தாரும். சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பெற்று அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.